ராகவன் பூங்காவில் காலை நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பும் போது, அண்ணே, நல்ல இடம் ஒன்று வந்திருக்கு, பொண்ணு நல்லா கிளியா இருக்கா, திவாகருக்கு ரொம்பவே பிடிக்கும், சாயங்காலமா ஜாதகம் போட்டோ இது ரெண்டையும் கொண்டு வரேன் என்றபடி எதிரே வந்தார் தரகர் ஐயா சாமி. சரி, கொண்டு வாங்க என்றபடி வீட்டை நோக்கி நடந்தார் ராகவன். சாயங்காலம் ஐயாசாமி காட்டிய அந்த வரனை அவர் சொன்னபடியே திவாகருக்கும் பிடித்து போய்விட்டது. பொண்ணோட அப்பா ரிட்டையர்ட் டெபுட்டி செக்ரட்டரி ஆக்கும், பல டிபார்ட்மெண்ட்டுகளில் பழம் தின்னு கொட்டை போட்டவர், நல்ல மனுஷால், ஒரே பொண்ணு, நாகப்பட்டினத்தில் 100 வேலி காடு கரை இருந்தது. பொண்ணு எம்ஏ எத்திராஜில் படிச்சிருக்கா, ஆனா படிச்சிருக்கோம் என்ற கர்வம் துளியும் கிடையாது. இப்போல்லாம் இந்த மாதிரி மனுஷா சம்பந்தம் கிடைக்கிறது தெய்வ சங்கல்பம் என்றவரை, அப்ப ஜாதகம் பார்த்து சீக்கிரம் சொல்றேன் என்றார் ராகவன். பாருடா திவாகர், இந்த மனுஷனை இந்த பூஞ்ச உடம்பை வச்சுக்கிட்டு அலையறேன் தெரியறேன் என்கிறார். அண்ணனுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நானே நம்ம வடக்கங்கரை ரங்கநாதனிடம் காட்டி பொருத்தம் பார்த்து கொண்டு வந்திருக்கேன். 10க்கு 9 பொருத்தம், பாவம், சமபலம், தசா சந்திப்பு இல்லை, எல்லாம் நம்ம திவாகருக்கு இவதான் என்கிற மாதிரி அப்படி செட் ஆகியிருக்கு என்ற ஐயாசாமிக்கு ஆதரவு குரல் முதலில் திவாகரிடமிருந்து தான் வந்தது. அப்பா, ஐயாசாமி மாமா என்ன பொய்யா சொல்ல போறாரு, நீங்க பாக்குற அந்த வடக்கங்கர ரங்கநாத ஜோசியரிடம் காட்டியிருக்கிறாரு, அம்மா நீ என்ன சொல்ற என்றதும், ஆமா திவா, அவன் நீ சொல்றதும் சரிதான், நீங்க நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வரோம்னு தகவல் கொடுத்து ஏற்பாடை செய்யுங்க என்று அம்மா சொன்னாள் என்றதும் ராகவனுக்கு தலையசைப்பதை தவிர எதுவும் பேச இருக்கவில்லை. நான் சொல்லக்கூடாது அம்மா, நீங்களும் திவாகரும் கற்பூர புத்தி, சொன்னவுடன் டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அண்ணா ரிட்டையர்மெண்ட் தாலுகா ஆஃபீஸ் சூப்பரண்ட் தானே, என்ன இருந்தாலும் அவங்க சம்பந்தம் குபேர சம்பந்தம் மாதிரி. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், அடுத்து நல்ல தகவலோடு வரேன் என்று கிளம்பினார். அடுத்த வாரமே திவாகர் பெண் பார்த்தான். சம்பந்தி ஏக தடபுடலாக வரவேற்றார். திவாகருக்கு மட்டும் தனி கவனிப்பு. பெண்ணை பார்த்து அங்கேயே சம்மதம் சொன்னதும் கடகட என்று கண்மூடி திறப்பதற்குள் 6 மாதங்கள் ஓடி கல்யாணம் வந்துவிட்டது. 2 பெட்ரூம் பிளாட் காணாது என்று திவாகரிடம் மாமனார் அடிக்கடி சொல்லி 3 பெட்ரூம் பிளாட்டுக்கு மாறியாச்சு. பழைய பிளாட்டை விற்றது போக தேவைப்பட்ட 20 லட்சத்தை திவாகருக்கு கொடுத்தாகிவிட்டது. மாமனார் வீடு வாங்க காட்டிய ஆர்வத்தை துண்டு விழும் பணத்திற்கு அல்லாடிய போது, சம்பந்தி நீங்களும் உங்களுக்கு அப்புறம் யாருக்கு தர போறீங்க, அவங்களுக்கு தானே, அதை இப்பயே கொடுத்தா வட்டிக்கு வாங்க வேண்டாமே என்று சம்பந்தம் வாய்க்கும் போதெல்லாம் சொல்லியும் மருமகள் காவியா, திவா அப்பா சொல்றது சரிதானே என வேப்பிள்ளை அடித்தும் பணத்தை எடுத்து தருவது தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை. மனைவி யசோதாவிற்கு ஒன்றும் தெரியாது. கணவன் அடுபடி, பிள்ளை, இப்படியே அவள் வாழ்க்கையை கிட்டத்தட்ட 3/4 பாதி கழித்தாயிற்று. ரிட்டையர்ட் ஆன போது கிடைத்த கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாமே சேர்த்து 30 லட்சம் வந்தது. அதில் 10ஐ அவள் பெயரிலும் மீதியை தன் பெயரிலும் வைப்பு நிதியாக வங்கியில் வைத்திருந்தார். பென்ஷன் மாதம் 15,000 வருகிறது. அதனால் அதிகம் யோசிக்காமல் எடுத்து கொடுத்தார். புது வீட்டில் சின்னஞ்சரிசுகள் ஒரு படுக்கை அறையிலும் மற்றது இவர்களுக்குமாக ஆனது. ஆரம்பத்தில் வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் சம்பந்தி ராஜசேகர் தம்பதி சமேதரராக பெண்ணை பார்க்க வருவார். இரவு சாப்பிட்ட ஹோட்டலுக்கு மாப்பிள்ளையும் பெண்ணையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டு திரும்புவார். ராகவனையோ யசோதாவையோ யாரும் கூப்பிடுவது இல்லை. அவர்களும் இது பற்றி பெரிசாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த 2 நாட்களும் அவர்கள் அந்த 3வது படுக்கை அறையை தங்கள் அறையாக மாற்றிக்கொண்டு தங்கிவிடுவது வாடிக்கையாயிற்று. ஒரு நாள் திவாகரிடம் ஜாடையாக கேட்டபோது, அவங்களுக்கு யார் அப்பா இருக்காங்க, அதுவும் என் கடமை தானே என்ற பின் ராகவன் அந்த தலைப்பை தொடுவதே இல்லை. மருமகள் காலை 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாள். திவாவுக்கு 7 மணிக்கு கிளம்ப அலுவலகம் கார் வந்திருக்கும். அதற்குள் அவனுக்கு டிஃபன் செய்து மதியம் சாப்பிட சமைத்து அனுப்புவது எப்போதும் போல யசோதா அம்மாவின் வேலையாயிற்று. ராகவன் அவளிடம் கேட்டால், பாவம் சின்ன சிறுசுங்க, நாளைக்கு அவதான பார்த்துக்க போறா, நான் இருக்கிற வரைக்கும் நான் செய்யறேன் என்பதே பதிலாக வரும். அன்று திவாகர் சீக்கிரமே அலுவலகம் வந்து விட்டான். HR-இல் கூப்பிடுவதாக தகவல் வந்தது. கதவை தட்டி உள்ளே நுழைந்தவனை, கங்க்ராச்சுலேஷன் திவாகர், நீங்க பல நாளா ஆசையோடு எதிர்பார்த்த அமெரிக்கா செல்லும் வாய்ப்பு நம்ம MD உங்களுக்கு அளித்திருக்கிறார். மொத்தமாக 3 வருடம் கான்ட்ராக்ட். அப்புறம் நீங்க விரும்பினால் மேலும் 5 வருடம் அல்லது அதற்கு மேலோ இருக்கலாம். நான் இன்னும் 2 மாதம் அவகாசம் தருகிறேன்.
அதற்குள் இப்ப பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் செட்டில் பண்ணிட்டால் போதும். பை தி பை, நீங்க குடும்பத்துடன் போகலாம். ஆனா உங்களுக்கும் உங்க மனைவிக்கு மட்டும் கம்பெனி விமானம் கட்டணம் தரும். மற்ற எல்லோருக்கும் நீங்கள் தான் டிக்கெட் எடுக்க வேண்டும். பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கம்பெனி பார்த்து கொள்ளும். நீங்க அழைச்சிக்கிட்டு போறவங்க விவரம், அவங்களுக்கு உண்டான டிக்கெட் பணம் 3 லட்சம், இதை இன்னும் 20 நாளில் கொடுத்து விடுங்க. மற்றதை நாங்க பார்த்துக்கிறோம். ஆல் த பெஸ்ட் என்றார் HR மேலாளர். திவாகருக்கு ஒரே சந்தோஷம். உடனே காவ்யாவிற்கு செய்தியை சொன்னான். அவள் உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க என்றாள். சரி, நீ எங்க அப்பா அம்மாவிடம் சொல்லிவிடு என்றதற்கு சரிங்க என்று போனை வைத்தாள். மாலையில் வீட்டிற்கு வந்தபோது அப்பா இல்லை. அம்மா சமையல் அறையில் இருந்தாள். தன் அறைக்கு வந்து காவ்யாவை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. படுக்கையில் படுத்திருந்தவளை என்னாச்சி காவ்யா என்றாள். தெரியலைங்க, காலையிலிருந்தே ஒரே தலை சுற்றல், வாந்தி என்றாள். உடனே அம்மாவிடம் காவ்யாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரிடம் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கால் டாக்ஸியில் கிளினிக் போனான். டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு அவள் தாய்மை அடைந்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். திவாவுக்கு இரட்டை சந்தோஷம். வீட்டிற்கு வந்ததும் அப்பா அம்மாவிடம் சொன்னதும் அவர்கள் இருவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே அமெரிக்கா கான்ட்ராக்ட் பற்றி சொல்ல ஆனந்தம் பொங்கியது. விமான கட்டணம் பற்றி பேச்சு வந்ததும் அம்மா உடனே என் பேர்ல அப்பா போட்ட பணத்துல தர சொல்லிடுறேன் என்றதும் அவனுக்கு அப்பவே அமெரிக்கா போன மாதிரி இருந்தது. மகள் கருவுற்ற செய்தி கேட்டு சம்பந்தியும் சம்பந்திக்கார அம்மாவும் வந்தார்கள். அம்மா தன்னுடன் இருந்து கவனிக்க காவ்யா விரும்பியதால் அமெரிக்கா கிளம்பும் வரை சம்பந்தி தம்பதி அங்கேயே தங்க முடிவாயிற்று. சம்பந்தி சுறுசுறுப்பாக முக்கியமாக எல்லா பொருட்களையும் மறுநாளே லாரியில் கொண்டு வந்து விட்டார். அவரும் ராகவனும் வாக்கிங் போனாலும் தனித்தனியாக தான் போவார்கள். சம்பந்தி ராஜசேகர் வந்த பின்பு வரவேற்பு அறையிலிருந்து தொலைக்காட்சி அவர்கள் அறைக்கு குடிபெயர்ந்தது. யசோதா அம்மாதான் எல்லோருக்கும் சேர்த்து சமையல், சாப்பாடு, காஃபி, டிஃபன் என்று எல்லாம் சம்பந்தி குடும்பத்திற்கும் சேர்த்தே செய்வது எழுதப்படாத சட்டம் என்றானது. அம்மா பாவம், தனியா சமையல் வீட்டு வேலை எல்லாம் கஷ்டப்படுவது திவாகருக்கோ காவ்யாவிற்கோ சம்பந்தி அம்மாவுக்கோ கவனத்தில் வராமலேயே இருந்தது ஆச்சரியம்தான். அப்படியும் இப்படியுமாக ஒரு வாரம் ஓடிவிட்டது. காலையில் நடைபயிற்சி முடித்து வந்தவர் யசோதா எனக்கு நெஞ்சு வலிக்கிறது என்றார். அருகில் உள்ள பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தாயிற்று. வெளியே அம்மா கண்ணை மூடி பிளாஸ்டிக் சேரில் கவலையாக இருந்தார். திவாகரை, மாப்பிள இப்படி சித்த வாங்கோ என்று கூப்பிட்ட ராஜசேகர், இதா பாருங்க மாப்பிள, அப்பாவுக்கு வயசாச்சு, தீனு சொன்னா நாக்கு சுட்டுடாது, எதுவும் ஆகலாம், அதனால அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு அமெரிக்கா கான்ட்ராக்ட் வேண்டாம் என்று சொல்லிடாதீங்க. எங்க ஸ்டேட்டஸுக்கு உங்க குடும்பம் சம்மதை இல்லைனாலும் உங்களுக்கு காவியாவை கற்றுக் கொடுத்ததே உங்க கெரியரை பார்த்து தான். முதலில் அவர் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறாரா? அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு இப்போ 1000 செலவு இருக்கு. கொஞ்சம் தேவலை ஆனதும் வீட்டிற்கு கொண்டு போய் விடலாம். இவங்க பணம் பிடுங்குவார்கள். அப்பாவை அமெரிக்கா கூட்டிக்கிட்டு போகிறதால தப்பு ஒன்றும் இல்லைதான். ஆனா அங்க வைத்திய செலவுகள் தாக்கு பிடிக்க முடியாது. இங்க நல்ல முதியோர் இல்லம் பார்த்து சேர்த்துடலாம். அவரோட பென்ஷன் தொகையை அங்க கட்டினாலே போதும். கூட 5-10 ஆனா கூட நாம கட்டிக்கலாம். இப்ப காவியாவையும் அப்புறம் குழந்தைகையும் பார்த்துக்க மாமியும் நானும் உங்களோட வந்துடுறோம். இங்க எல்லா மனுஷங்களையும் விட்டு அமெரிக்கா வர பிடிக்கலதான். ஆனா உங்களுக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்கறோம். என்ன காவியா நான் சொல்றது என்றவரிடம், ஆமாங்க, நல்லா யோசித்து பாருங்க, அப்பா சொல்றதுதான் சரிங்க என்றாள் காவியா. சரி, இப்ப போய் இதுவரை ஆன தொகை மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்றவரிடம் பேசவே பிடிக்கவில்லை திவாகருக்கு. ஆனாலும் தன் அமெரிக்கா வாழ்வு போய்விடுமோ என்கின்ற பயமும் இருந்தது. எதுவானாலும் சரி, அப்பா அம்மாவை கூட்டி போக முடியாது. முதலில் அவரது உடல்நிலை விமானத்தில் 36 மணி நேர பயணத்தை தாங்க முடியுமோ என்பது சந்தேகமே. நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம். மாமா சொல்வதில் தவறு ஒன்றுமில்லை. இங்க வைத்து பராமரிக்க செலவாகும், பார்க்கலாம் என்ற நினைப்பில் நடந்தவனை டாக்டர் கூப்பிட்டு, நாங்க அதிக முயற்சி செய்தோம், ஆனாலும் உங்க அப்பாவை கடவுள் அழைத்து கொண்டு போய்விட்டார், ஐ எம் சாரி என்றதும் அழுகை பீரிட்டது. அம்மாவிடம் எப்படி சொல்வது என்று அருகில் சென்று அம்மா என்று லேசாக உலுக்கினான். வழக்கம் போல மகனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பாத அம்மா அவன் மடியில் தன் உயிரற்ற உடலை விட்டுவிட்டு சிரித்தபடி கணவருடன் கைகோர்த்து பறந்து வானில் மறைந்தாள்.